காற்றும் சூரியனும் தங்களில் யார் சக்தி வாய்ந்தவர்கள் என்று விவாதிக்க கொண்டிருந்தனர். தங்கள் தகராறை தீர்த்து கொள்ள அவர்கள் ஒரு விசாரணைக்கு ஒப்புக்கொண்டனர். சூரியன் சொன்னது, ஆடு மேய்க்கும் சிறுவன் மேலாடையை அவன் முதுகிலிருந்து யார் விரைவாக அகற்ற முடியும் என்று பார்ப்போம் என்றது சூரியன். காற்று முதலில் வீச முயன்றது. அவன் பலத்த காற்றை வீச ஆரம்பித்தான். முயல் மரத்தில் ஒட்டிக்கொண்டது. ஆடுகள் வேலியை இறுக்க பிடித்து கொண்டன. ஆடு மேய்க்கும் சிறுவன் நடுங்கத் தொடங்கினான். தன் மேலாடையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். காற்று எவ்வளோக்கெவ்வளோ பலமாக வீசுகிறதோ அவ்வளோக்கெவ்வளோ ஆடு மேய்க்கும் சிறுவன் தன் மேலாடையை இறுக்க பற்றி கொண்டான். கடைசியில் காற்று நின்று போனது. அடுத்து சூரியனின் முறை. சூரியன் பிரகாசிக்கத் தொடங்கியது. ஆடு மேய்க்கும் சிறுவன் மிகவும் சூடாக உணர்ந்தான். அவன் தன் மேலாடையை கழற்றி ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தான். காற்று ரொம்ப கோபத்துடன், அதை எப்படி நீ செய்தாய் என்று சூரியனிடம் கேட்டது. அதற்கு சூரியன் புன்னகையிட்டு பதிலளித்தான். மென்மையான சக்தியை விட சக்தி வாய்ந்தது என்றான். காற்று தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டது. சக்தியை பயன்படுத்துவதை விட மென்மையாக இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்